வங்கிக் கடன் தொல்லையால் விவசாயிகள் பலர் அவதியுறும் செய்திகள் கடந்த சில நாட்களாக அதிகம் வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. அந்த விதத்தில் வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் டிராக்டரோடு வந்து போராட்டம் நடத்தினார். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே விழுந்தக்கால் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரமேஷ் தனது டிராக்டருடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் அவரது குடும்பத்தினரும் தர்ணாவில் ஈடுபட்டனர். 2007ஆம் ஆண்டு 5,50,000 ரூபாய்க்கு தனியார் வங்கியில் கடன் வாங்கி டிராக்டரை வாங்கினார். இதுவரை 3,25,000 ரூபாய் செலுத்தியுள்ள நிலையில் அவர் 17,67,315 ரூபாய் கட்ட வேண்டும் என்று வங்கி நோட்டீஸ் அனுப்பியதால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக விவசாயி ரமேஷ் கூறுகிறார். கேவிபியில் கடன் வாங்கியிருக்கேன் சார். 5,50,000 வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் 3 லட்சம் கட்டியிருக்கேன். இப்போ வந்து டிராக்டர் என்னோட 5 ஏக்கர் நிலத்தை வந்து சர்வீஸ் பேங்க் வந்து அடமானம் போட்டிருக்கேன். அடமானம் போட்டு டிராக்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 3 லட்சம் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து இது நிலத்தை வந்து ஜப்தி பண்ணுறேன், டிராக்டர் எடுக்கிறேன் அமலம் பண்ணுறாங்க. நிலத்தை டிராக்டர் பற்றி நிலமா எடுக்கிறாங்க. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் தமக்கு டிராக்டர் வேண்டாம் என்றும் வாங்கிய கடனுக்கு தமது நிலத்தை அபகரிக்க முயல்வதை தடுக்க வேண்டும் என்றும் விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து குமரவேல்.